புதுவையில் ரேஷன் கடைகளில் இலவச கோதுமை திட்டத்திற்கான பணிகளை அரசு வேகப்படுத்தி வருகிறது. புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி விநியோகிக்கப்பட்டு வந்தது. கடந்த ஆட்சியில் தரமற்ற அரிசி வழங்குவதாக வந்த புகாரை தொடர்ந்து அப்போதைய ஆளுநர் கிரண்பேடிக்கும் புதுச்சேரி அரசிற்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இதனை அடுத்து ரேஷனில் அரிசி விநியோகம் செய்ய தடை விதித்ததால் ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. மத்திய அரசின் உத்தரவின்படி நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் அரிசிக்கான பணத்தை பயனாளிகளின் வங்கியில் செலுத்தும் நடைமுறையினை கொண்டு வந்தார். இதனால் கடந்த 2019 ரேஷன் கடைகள் முழுமையாக மூடப்பட்டன. அதன்படி 1 கிலோ அரிசி ரூபாய் 30 என மஞ்சள் கார்டுக்கு 10 கிலோவும், ரூபாய் 300 சிகப்பு கார்டுகளுக்கு 20 கிலோவும், ரூபாய் 600 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வந்தன. பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்ற புதுச்சேரி அரசு தற்பொழுது மீண்டும் ரேஷன் கடைகள் திறந்து இலவச அரிசியினை வழங்கி வருகிறது. அதே வேளையில் முதலமைச்சர் ரங்கசாமி பல முறை அறிவித்த 2 கிலோ இலவச கோதுமை திட்டம் இன்னும் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படவில்லை. இலவச அரிசி தனியார் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதேபோன்று தனியாரிடம் கோதுமையினை கொள்முதல் செய்து விநியோகிக்கலாம் என்று முதலில் ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் தனியாரை காட்டிலும் இந்திய உணவு கழகத்திடம் கோதுமை வாங்கலாம் என அரசு செயலர்கள் மாறுபட்ட கருத்தினை முன்வைத்தனர். இந்திய உணவு கழகத்தில் கோதுமை கொள்முதல் 1 கிலோவிற்கு 20 ரூபாய் வரை மிச்சப்படுத்தலாம். இதன் மூலம் பல கோடி ஆண்டிற்கு மிச்சமாகும் என்பது அரசு துறை செயலர்களின் கருத்தாக உள்ளது. இதன் காரணமாகவே இலவச கோதுமை திட்டம் இன்னும் துவக்கப்படவில்லை. இருப்பினும் இந்திய உணவு கழகத்திடம் கோதுமையினை கொள்முதல் செய்யலாம் என்ற இறுதி முடிவிற்கு புதுச்சேரி அரசு வந்துள்ளது. எனவே விரைவில் ரேஷன் கடைகளில் இலவச கோதுமை திட்டத்தை துவங்குவதற்கான ஆயத்த பணிகளை புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை முத்தியால்பேட்டை, கிருஷ்ணா நகர், எழில் நகர், ரெயின்போ நகர், கொருசுக்குப்பம், வைத்திக்குப்பம், கோவிந்த சாலை, பெரிய மார்க்கெட், பிருந்தாவனம், சாந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை, சாரம், ராஜையர் தோட்டம், லெனின் வீதி, சத்யா நகர், சக்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் திருச்சியில் இயங்கி வரும் தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரசார சபா ஹிந்தி மொழியினை கற்பிப்பதற்கும் பரப்புவதற்கும் நிறுவப்பட்ட இந்த சபையின் மூலம் பல்வேறு ஹிந்தி மொழி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. பரீட்சையா, பிராத்மிக், மத்தியமா, ராக்ஷ பாஷா, பிரவேசிகா, விஷாரத் பூர்வத், விஷாரத் உத்ராத், பிரவீன் பூர்வத் மற்றும் பிரவீன் உத்ராத் உள்ளிட்ட 8 நிலைகளில் இந்த தேர்வுகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேசிகா போன்ற 4 நிலைகளுக்கான தேர்வுகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்றன. இதில் புதுச்சேரியில் 3 மையங்களில் தேர்வுகள் நடைபெற்றன. அரியங்குப்பம் பகுதியில் அரியங்குப்பம், ஜெயபால் நகர், திருவிகா வீதியில் உள்ள ஜூனியர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் சென்னை தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபையின் மூலம் நடத்தப்பட்ட 4 நிலைகளுக்கான தேர்வில் மாணவ மாணவியர்கள் உட்பட 235 பேர் கலந்து கொண்டு தேர்வுகளை எழுதினர். ஜூனியர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் நிர்வாகி கார்த்திகா தேவி தேர்வு எழுதும் மாணவர்களை முறைகேடுகள் எதுவும் நடைபெறாத வண்ணம் கண்காணித்து தேர்வு எழுதி முடிந்தவுடன் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். முன்னதாக தேர்வு எழுத வந்த அனைவரையும் பள்ளியின் ஆசிரியைகள் வரவேற்று ஹால் டிக்கெட்டை சரிபார்த்து வாழ்த்தி உற்சாகப்படுத்தி தேர்வு எழுதும் அறைகளுக்கு அனுப்பி வைத்தனர்.